கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் அவருக்கு திரும்ப தந்தருளினார். யோபுவின் சகோதரரும் சகோதரிகளும் முன் அவருக்கு அறிமுகமான அனைவரும் யோபுவினிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் யோபுவோடு இழந்து போன ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் யோபுவின் வீட்டிலே அவரோடு கூட போஜனம் பண்ணுகிறார்கள். யோபுவுக்கு உற்றார் உறவினருடைய சிநேகம் திரும்பவும் கிடைக்கிறது. யோபு கஷ்டப்பட்ட போது இவர்கள் எல்லோரும் யோபுவை விட்டு விலகி போனவர்கள். இப்போதோ கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் மறுபடியும் யோபுவோடு சிநேகம் பாராட்ட வந்திருக்கிறார்கள். யோபுவின் உற்றார் உறவினரும் சிநேகிதரும் யோபுவுக்காக அங்கலாய்க்கிறார்கள், அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அதோடு தங்க காசுகளையும் பொன் ஆபரணங்களையும் யோபுவுக்கு கொடுக்கிறார்கள். கர்த்தர் யோபுவின் மேல் ஏராளமான தீங்குகளை வரப்பண்ணினார். யோபு பல நாட்களாக துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தார். இப்போதோ யோபு அனுபவித்த தீங்குகளுக்கு தக்கதாக கர்த்தர் அவரை ஆறுதல் படுத்துகிறார். கர்த்தரே நம்மை சிட்சிக்கிறவர், அவரே நம்மை ஆதரிக்கிறவர். கர்த்தரே நம்மை காயப்படுத்துகிறவர், அவரே நம்முடைய காயங்களுக்கு மருந்து கட்டுகிறவர். கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஜீவியத்தின் கடைசி நாட்களே மிகவும் முக்கியமான நாட்கள். அவர்கள் தங்கள் கடைசி காலங்களில் செய்கிற ஊழியங்களே மிகவும் பிரயோஜனமுள்ள ஊழியங்களாய் இருக்கும். அவர்கள் தங்கள் வாழ்நாளில் கடைசி காலத்தில் பெற்றுக்கொள்கிற சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். இதுபோலவே கர்த்தர் யோபுவையும் ஆசீர்வதிக்கிறார். யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின் நிலைமையை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். யோபு வியாதியிலும் வேதனையிலும் இருந்தாலும் அவர் ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகி போகவில்லை. காலையில் உதிக்கிற சூரியன் நேரம் ஆக ஆக பிரகாசமாய் ஒளி கொடுப்பது போல யோபுவும் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறார். யோபு தன்னுடைய பரிபூரணத்தை நோக்கி முன்னேறி செல்லுகிறார். நம்முடைய ஜீவியத்தில் எது நல்ல நாட்கள் என்பது நமக்கே தெரியாது. ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தின் கடைசி நாட்களே நமக்கு நல்ல நாட்களாக இருக்கலாம். நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு காரியங்களும் நடைபெறும். கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கிறவர், கர்த்தரே நம்மை ஆட்கொள்கிறவர். நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது நாம் கர்த்தருடைய நன்மைகளை அவருக்கு ஏற்ற காலத்தில் பெற்றுக்கொள்வோம். யோபுவுக்கு ஆரம்பத்தில் 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் இருந்தது. கர்த்தர் யோபுவின் பின் நிலைமையை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் யோபுவை இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார். யோபுவுக்கு இப்போது 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் உண்டாயிற்று.